இப்போ நாம் லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்குறேன். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது யூஎல் கொடுத்துக்கணும். யூஎல் லிஸ்ட் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு /UL. இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு. நாம் கொடுக்குறது போல் ஆர்டர் பண்ணி வரலாம். அது LI லிஸ்ட் ஐட்டம் /LI. ஃபஸ்ட்டு லிஸ்ட் அஞ்சனம் கொடுத்துருக்கு. செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் லிஸ்ட். இது ஆர்டரில் நாம் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, செகண்ட் லிஸ்ட்டு, தேர்ட் லிஸ்ட்டுன்னு. இப்போ நான் இதை மாற்றி தேர்டுக்கு அப்புறம் கொடுத்துருக்கேன் செகண்ட் லிஸ்ட்டை. பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாடலில் வந்துடும். அதே இது எனக்கு ஆர்டராக தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ ஆர்டர்னு சொல்லும்போது நம்பர் எனக்கு வேணும் வரிசையாக இப்படி புல்லட் வேண்டாம் 1 2 3ங்கிற ஆர்டர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஎல்லுக்கு பதிலாக ஓஎல் ஓஎல்லாம் மாற்றிக்கிறோம். ஓஎல்லாம் மாற்றி ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர் லிஸ்ட்டில் 1 2 3 4ன்னு வந்துருக்குது. அதே இது ஆர்டர் லிஸ்ட்டு எனக்கு 1 2 3 4 வேண்டான்னா டைப் பண்ணி டபுள் கோட்ஸுக்குள்ள ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸுக்குள்ள கேபிட்டல் ஏ இல்லைருந்து ஸ்டார்ட் ஆகும்னா கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு இருக்குது. ABCD ஈன்னு மாறிடுச்சு. அதே நேரம் எனக்கு ஸ்மால் ஏலேருந்து தொடங்கணும்னா ஸ்மால் ஏ கொடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் BCDன்னு மாறியாச்சு. அது எனக்கு ரோமன் லெட்டரில் வேணும்னா ஃபஸ்ட்டு லெட்ரு IA டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர்ஸில் உங்களுக்கு ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. அதே போல் இன்னும் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நாம் புல்லட்டு சிம்பிள் இருக்குது. இந்த புல்லட் சிம்பிளை மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஸ்டைல் டைப் பண்ணி லிஸ்ட் ஸ்டைல் டைப் லிஸ்ட் ஸ்டைல் டைப்புங்கிற இதுக்கு சர்க்கிள்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இதெல்லாம் புல்லட்டில் இருக்கிற சிம்பிள் எல்லாம் நான் சர்க்கிளாக மாறிடுச்சு. இப்படி தான் லிஸ்ட்டு. இதே இதில் நம்ம நேவிகேஷன் யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த மாடலில் லிங்க் வேணும்.
href is equal to /a. link 1. அதே போல் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக் க்ரியேட் ஆகிருக்குது. இதில் வேணும்னா இந்த about.html வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். BOAT about us home contact சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரீஃப்ரெஷ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோமும் about usன்னு இருக்குது. இப்போ ஹோம் இது HTML பேஜில் இருக்கும். about us கிளிக் பண்ணியாச்சுன்னா என்ன about பேஜ் இன்னும் ஓப்பன் ஆகிடுச்சு. நேவிகேஷன் பார் வழக்கமாக வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாடலில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அடுத்த டியூட்டோரியலில் நாம் எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.